வணக்கம், நமஸ்தே. மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபா நடத்தும் முதல் தேர்வு, ஆரம்ப தேர்வு பரீட்சையா. இந்த பரீட்சையா தேர்வை எப்படி எழுத வேண்டும், அந்த கேள்விகள் எப்படி கேட்கப்படும், அந்த கொஸ்டின் பேப்பர் முதலில் என்னவெல்லாம் எழுத வேண்டும் என்பதெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இதை நமக்கு கூறுபவர் சபையின் சீனியர் பிரச்சாரக், அனுபவம் மிக்க ஒரு பிரச்சாரக் திருமதி காந்திமதி அவர்கள் கூறப்போகின்றார்கள். தேர்வுத்தாள் எப்படி இருக்கும், அந்த தேர்வுத்தாளில் உங்கள் பெயரை எல்லாம் எப்படி எழுத வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி விரிவாக கூறப்போகின்றார். நாம் கேட்கலாமா? வாருங்கள். அன்பு பிரச்சாரகர்களே, வணக்கம். பரீட்சை தாளை முதலில் எப்படி நிரப்ப வேண்டும் என்று பார்ப்போமா? மேலே இடதுபுறம் பரீட்சார்த்தி கா நாம், கேண்டிடேட்ஸ் சிக்னேச்சர் என்று கொடுத்து கட்டம் ஒன்றும் கொடுத்திருப்பார்கள். அதில் மாணவ செல்வங்கள் தங்களுடைய பெயர்களை அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக அழகாக எழுத வேண்டும். தங்களுடைய பெயர்களை அந்த கட்டத்தில் எழுத வேண்டும். வலதுபுறம் பரீட்சா கிரம சங்கியா, எக்ஸாம் ரோல் நம்பர் என்ற இடத்தில் அவர்களது ரோல் நம்பர், அதாவது ஹால் டிக்கெட்டில் உள்ள நம்பரை எழுதச் சொல்லவும். முக்கியமாக உங்கள் மாணவ செல்வங்களை பரீட்சை பேனாவால் தான் எழுத வேண்டும் என்று அறிவுறுத்துங்கள். பென்சிலால் எழுதுவது தவறு. இப்பொழுது நாம் கேள்வித்தாளை பற்றி பார்ப்போமா? குறிப்பு என்று எழுதியிருக்கிறார்கள். அழகான தெளிவான கையெழுத்துக்கு 5 மதிப்பெண்கள். நோட்னஸ் அண்ட் லெஜிபிலிட்டி கேரி 5 மார்க்ஸ். அழகாக எழுதியிருந்தால் 5 மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். முதலாவது ரோமன் லெட்டர். படத்தை பார்த்து ஏதேனும் 10 படங்களுக்கு இந்தியில் பெயர் எழுதவும். See the picture and write its name in Hindi. 12 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 10 படங்களை தேர்ந்தெடுத்து அதில் அதனதன் பெயர்களை எழுதவும். இதற்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது ரோமன் லெட்டர். ஏதேனும் 5னுக்கு பொருள் எழுதவும். இது தமிழிலோ ஆங்கிலத்திலோ எழுதலாம். 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 5 வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு 5 மதிப்பெண்கள். மூன்றாவது ரோமன் லெட்டர். ஏதேனும் 5னுக்கு எதிர்ச்சொல் எழுதவும். ரைட் த ஆப்போசிட் வேர்ட் ஃபார் எனி 5. தமிழிலோ ஆங்கிலத்திலோ எழுதலாம். இதுவும் 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 5 தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இதற்கு 5 மார்க் மதிப்பெண்கள். நான்காவது ரோமன் லெட்டர். படத்தை பார்த்து ஏதேனும் 5னுக்கு பதில் எழுதவும். See the picture and answer any 5. 5 மதிப்பெண்கள். 8 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, படத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ஐந்தாவது ரோமன் லெட்டர். படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். See the picture and write 2 sentences about it. இந்தியில் எழுத வேண்டும். You have to write in Hindi. அந்த படங்களை பார்த்து 2 வார்த்தைகள் எழுத வேண்டும், 2 வாக்கியங்கள் எழுத வேண்டும்.
வார்த்தைகள் அல்ல, வாக்கியங்கள் எழுத வேண்டும். இதற்கு மதிப்பெண்கள் 4. 6வது ரோமன் லெட்டரில் எழுத்தால் எழுதவும், ரைட் இன் வேர்ட்ஸ். இது இந்தியில் எழுதப்பட வேண்டும். இதற்கு சாய்ஸ் இல்லை. 5 மதிப்பெண்கள். 7வது ரோமன் லெட்டர் ஏதேனும் 5னுக்கு பொருள் எழுதி வாக்கியத்தில் அமைக்கவும், ரைட் த மீனிங் and make the sentence for any 5. 10 மதிப்பெண்கள். 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 5 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதற்கு வாக்கியம் அமைக்க வேண்டும். 8வது ரோமன் லெட்டர் ஏதேனும் 5னுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்பவும், fill in the blanks for any 5. இதிலும் 8 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் 5 நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இதனுடைய மதிப்பெண்ணும் 5. 9வது ரோமன் லெட்டர் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பவும், choose the correct word and fill in the blanks. பிராக்கெட்டில் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கோடிட்ட இடங்களில் நிரப்ப வேண்டும். இதற்கும் சாய்ஸ் இல்லை. 5 மதிப்பெண்கள். 10வது ரோமன் லெட்டர் பொருத்தி எழுதவும், மேட்ச் த ஃபாலோயிங். 5 கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 வார்த்தைகளை 5 வார்த்தைகளுடன் இணைக்க வேண்டும். அதனுடைய பதிலை அதன் எதிரில் கொடுக்கப்பட்ட கோடுகளில் நிரப்ப வேண்டும். இதற்கும் 5 மதிப்பெண்கள். 11வது ரோமன் லெட்டர் எவையேனும் 2 கேள்விகளுக்கு பதில் எழுதவும், ஆன்சர் எனி 2 of the following questions. நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதில் 2 கேள்விகளை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அந்த 2 கேள்விகளிலும் 5 நம்பர்களில் பதில் எழுத சொல்லி இருப்பார்கள். 5 பாஷாவோं के नाम लिखिए. 5 மொழிகளின் பெயர் எழுத வேண்டும். இதுபோல் கேட்டிருப்பார்கள். இதற்கு 10 மதிப்பெண்கள். 12வது ரோமன் லெட்டர் சந்திரபிந்து. மேலே சந்திரனும் அதன் மேல் ஒரு டாட் அல்லது எழுத்துக்களின் மேல் ஒரு டாட் சேர்த்து எழுதவும். சந்திரபிந்து ஆர் பிந்து லகாக்கர் லிखना. புட் த மார்க் சந்திரபிந்து மார்க் ஆர் பிந்து மார்க். இதிலும் 5 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். சாய்ஸ் இல்லை. 5 மதிப்பெண்கள். 13வது ரோமன் லெட்டர் இணையை சேர்த்து எழுதவும். இதற்கு 2 மதிப்பெண்கள் மட்டுமே. ஜாயின் அண்ட் ரைட். கா ந, தா ந, தி ந, பா ந. உதாரணத்திற்காக நான் சொல்லியிருக்கிறேன். அவற்றை சேர்த்து எதிரில் கொடுக்கப்பட்ட கோடுகளை நிரப்பவும். 14வது ரோமன் லெட்டர் ஏதேனும் 7 கேள்விகளுக்கு ஒவ்வொரு வரியில் பதில் எழுதவும். ரைட் ஆன்சர் இன் a single line for any 7. 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 7 தேர்ந்தெடுத்து அதற்கு எதிரே கொடுக்கப்பட்ட கோடுகளில் எழுத வேண்டும். 14 மதிப்பெண்கள். 15வது ரோமன் லெட்டர் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். 5
வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை தமிழிலோ ஆங்கிலத்திலோ மொழிபெயர்க்க வேண்டும். இதற்கும் 5 மதிப்பெண்கள். கேள்விகளெல்லாம் எழுதி முடித்து விட்டோம். கடைசியில் சஃபாயி கே அங்க், நீங்கள் எழுதும் எழுத்துக்கள் அற்புதமாக, அருமையாக, அழகாக இருந்தால் 5ற்கு 5 மார்க் கிடைக்கும். 5 மதிப்பெண்கள் முழுமையாக கிடைக்க நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். திருமதி காந்திமதி அவர்கள் கூறியது உங்களுக்கெல்லாம் பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, இப்பொழுது நாம் ஒரு வினாத்தாளை பார்க்கலாம். தேர்வுக்காக நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ளுதல். சரியா? பார்க்கலாமா? வாருங்கள். இந்த பதிவில் நாங்கள் கொடுத்திருக்கும் பரீட்சையா கேள்வித்தாள்கள் பற்றிய விபரம் உங்களுக்கு பயன்படுவதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீங்கள் கருதினால், உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும், எழுதவும். பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்வதால் அடுத்தடுத்த எங்கள் பதிவுகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். தாங்கள் அனைவரும் தங்களுடைய மாணவ செல்வங்களை பரீட்சையா தேர்வு எழுத பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நாங்கள் உங்களுடன் மனதில் இந்தி சேனலின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு உங்கள் பதிலையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. தன்யவாத்.